சிவா முதலாளி அதையே நினைச்சு டென்ஷனா இருக்காத. அவனுக்கு என்ன அடுத்தவனுக்கு தானே டென்ஷன். மெதுவா குடிங்க. என்ன எல்லாம் குடிப்பாங்க உங்களுக்கு எனக்கு அங்க இருக்குடா, நீங்க குடிங்க. சரி பொறுமையா குடிங்க சரியா? ஏய் ஓசில கிடைக்குதுன்னு அள்ளி ஊத்தாம அளவோட குடிங்கடா. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என் மேலே கை வச்சிருக்கான். இன்னைக்கும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஆமா, உன் தகுதி என்னவோ அந்த மரியாதை உனக்கு கிடைக்கும். மோகனே, எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவனை பார்த்துக்கலாம். நீ குடி, நான் இதோ வந்துடுறேன். சார் கல்ல நம்ம இடத்துக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? யோ, நீனே என்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்குற? சிவா, நீ எனக்கு ஒரு முதலாளி மாதிரி தான். என் இடம் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன்? ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல தான். அதையும் கூட ஆக்கிரமிப்பு நிலைன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, என் டாக்குமெண்ட் சரியில்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் என்ன, நமக்கு நல்லா தெரிஞ்ச சுப்பராவ்னு ஒரு வக்கீல் இருக்காரு. 12 வருஷமா அவரு கேஸை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஜெயிச்சிருவாரு. சிவா, முதலாளி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், கொஞ்சம் வரியா? வா போலாம் வா. சிவா, டார்ச் எடுத்துக்க, ஜாக்கிரதை. சரி முதலாளியம்மா. அவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல? தெரியாது முதலாளி, எல்லாரும் பாப்புங்க. டே சிவா, உன் ஆளு கதை என்னாச்சு? பைக்கில் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன முடிவு பண்ணியிருக்க? அவ்வளோதான் போச்சு. குறுக்கில் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கட்டு விட்டான். அவன் வேலையும் தூக்கிட முடியாதா? டேய், அவன் என்ன பண்ணுவா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறத அவன் செய்கிறான். அப்போ அவனை வேலையும் தூக்கிடுங்க. அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை சிவா. அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்யலைன்னா ஏதாவது பண்ணலாம். அப்படியா? அப்போ அவனை வேலை செய்ய விடாமல் நான் பார்த்துக்கிறேன். அவனை தூர வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீ மூலக்காரன் தான் சிவா, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு யோசிக்கிற. சிக்னல் வந்துருச்சு, பார்த்துக்கலாலே. வாமா வேகமா. வீடு போயிடுறேன்.